கண்டதும் காதல். கண்டதும் காதல். குறிஞ்சித்திணையிலே குறுந்தொகை பாடல் ஒன்று இப்படியாக வருகிறது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. திரும்பவுமாக சொல்லுகிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதனுடைய விளக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட வாலண்டைன்ஸ் டே வாழ்த்துதலையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டதும் காதல். கண்டதும் காதல். குறிஞ்சித்திணையிலே குறுந்தொகை பாடல் ஒன்று இப்படியாக வருகிறது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் இம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. திரும்பமாக சொல்லுகிறேன். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, தலைவன் தலைவியை பார்த்தவுடன் காதல் ஏற்படுகிறது. கண்டதும் காதல். இருவரும் காதல் வயப்படுகிறார்கள், இருவரும் இணைந்து விடுகிறார்கள். இந்த சூழலிலே தலைவிக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, எங்கே தலைவன் நம்மை விட்டு விட்டு சென்று விடுவானோ என்று. அந்த சூழலில்தான் தலைவன் தலைவிக்காக இந்த கவிதை பாடலை எடுத்துரைக்கிறான். அதுதான் இந்த கவிதை. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போலே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என்ன இதனுடைய விளக்கம்? அதாவது, என் தாய் யார், உன் தாய் யார், எப்படி உறவானார்கள் தெரியாது. என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எம்முறையிலே உறவானார்கள் என்பதும் தெரியாது. நானும் நீயும் எவ்வழியிலே உறவானோம் என்பது கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் வானத்திலிருந்து பெய்த மழை இந்த செம்மண் மீது பெய்து எப்படி இரண்டும் ஒன்றரை கலந்து விட்டன, இரண்டரை ஒன்றாக கலந்து விட்டனவோ, அதே போல நாமும் ஒன்றாக தாமாகவே நம்முடைய அன்பு இதயங்கள் கலந்து விட்டன என்று சொல்லி தலைவன் இந்த பாடலை தலைவிக்கு கூறியதாக பார்க்கிறோம். தலைவி சந்தேகத்தோடு கேட்டது நிமித்தம் தலைவன் அவள் சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக இந்த கவிதையை எடுத்துரைக்கிறதை நாம் அங்கு காண முடிகிறது. அருமையானவர்களே, எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் உங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த தலைவன் உன்னை படைத்த இறைவன். அந்த தலைவன் உன்னை படைத்த இறைவன். அவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எரேமியா 31:3 பாருங்கள். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே இந்த இயேசு கிறிஸ்து உன்னை நேசிப்பது போல இந்த உலகத்தில் யாரும் உன்னை நேசித்து விட முடியாது. நிறைய பேர் அவருடைய அலுவலகங்களிலும் கடைகளிலும், ஏன் தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அல்லது ப்ரொஃபைல் படத்திலும் வைத்துக் கொள்கிற காரியங்கள் காட் இஸ் லவ், அன்பே கடவுள் என்று சொல்லி வைத்துக் கொள்கிறார்கள். சரி, அன்பே கடவுள், காட் இஸ் லவ், இது எங்கிருந்து வந்தது? இந்த வாக்கியம் எங்கிருந்து வந்தது? இது யாருக்கும் தெரியாது. சரி, காட் இஸ் லவ், அன்பே கடவுள், இதனுடைய முழுமையான சரியான விளக்கம் என்ன? அதுவும் யாருக்கும் தெரியாது. இதனுடைய விளக்கம் கடவுள் இல்லை, அன்புதான் எல்லாமே என்பது அல்ல. இது தவறான விளக்கம்.
சரியான விளக்கம் என்ன தெரியுமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is full of love. தேவன் முழுமையும் அன்பாகத்தான் இருக்கிறார், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய விளக்கமாக இருக்கிறது. சரி, இந்த வார்த்தை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பார்த்தால், இது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வருகிறது. God is love என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வருகிறது. பாருங்கள், 1 யோவான் 4:8, 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். அங்கே போடப்பட்டிருக்கிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அதை மையப்படுத்துங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்க தான் வருது God is love என்கிற அந்த வார்த்தை. எனவேதான் சொல்கிறேன், இந்த தேவனை தவிர, இந்த இயேசுவை தவிர உங்களை யாரும் இவரை விட அதிகமாய் நேசித்து விடவே முடியாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இங்கே 2 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்றாவது, the shortest definition for love is Jesus. அன்பிற்கான மிக சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் ஒன்று உண்டு என்றால் அது இயேசு. இயேசு, ஜீசஸ். இயேசு என்கிற அந்த வார்த்தை தான் அன்பிற்கான ஒரே வரைவிலக்கணமாக இருக்கிறது. இவர் உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவராக ஒரு தலைவனாக இருக்கிறார். அதிகமாய் உங்களை காதலிக்கிற ஒரு தலைவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதற்கான 2 காரியங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னேன். ஒன்றாவது, he came from heaven as a man for you. இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மனிதனாக வந்தார். உங்களுக்காக, உனக்காக அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு மனிதனாக வந்தார். இது முதல் காரியம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் மனிதனாக வந்தார். திரும்பமா சொல்லுகிறேன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் அவர் வந்தார் என்று சொல்லி இங்கே அழகாக போடப்பட்டிருக்கிறதை பாருங்கள். இரண்டாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார். Jesus died for you because he loved you. உன்னை நேசித்ததற்காக, என்னை நேசித்ததற்காக, நம்மை நேசித்ததற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை தந்தார். அதுதான் நேசம். வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ரோமர் 5:8 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாய் இருக்கையிலே தேவன் நமக்காக மரித்ததினாலே நம் மீது வைத்த அன்பை இன்னதென்று விளங்க பண்ணினார். பாவிகளாய் இருக்கையிலேயே தேவன் நமக்காக மரித்ததினாலே நம் மீது வைத்த அன்பு இன்னதென்று விளங்க பண்ணினார். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டார், செஞ்சு காமிச்சிட்டார். ஆங்கிலத்தில் போட்டுக்கிறாங்க, God demonstrated his own love in this, while we were still sinners Christ died for us. பாவிகளாய் இருக்கையிலேயே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம் மீது வைத்த அன்பை இன்னதென்று விளங்க பண்ணினார். இன்றைக்கு மனிதன் தன்னுடைய பாவத்திற்காக எந்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. தேவனே நம் மீது வைத்த நேசத்து நிமித்தம், நம் மீது வைத்த அன்பு நிமித்தம், நம் மீது கொண்ட காதல் நிமித்தம் மனிதனாக வந்து உனக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் தம்முடைய ஜீவனை தந்தார். 2வது வசனம் சொல்லுகிறது,
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அப்ப யாருக்கு? கிறிஸ்துவனுக்காக மட்டும் அவர் உயிர் கொடுத்தாரு? இல்லை. கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், இன்னும் எத்தனை மதத்தவர்கள் இருக்கிறார்களோ அத்தனை மதத்தவர்களுக்காகவும் அத்தனை இனத்தவர்களுக்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் ஜீவனை தந்தார். அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இந்த இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் நமக்காக மரித்தது நிமித்தம் நம் மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாய் உங்களோடு வாசம் பண்ணுகிறார், உன்னோடு வாசம் பண்ணுகிறார், என்னோடு வாசம் பண்ணுகிறார், நம்மோடு அவர் வசிக்கிறார், வாழ்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக அவர் உன்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் மீது கொண்ட காதல், உங்கள் மீது வைத்த அன்பு தற்காலிகமானது அல்ல. இந்த அன்பு ஒரு தலைமுறைக்கானது அல்ல, இது பல தலைமுறைகளையும் தாண்டி செல்லுகிற அன்பு. ஏன் எல்லா தலைமுறைகளையும் தாண்டி செல்லுகிற ஒரு அன்பாக இருக்கிறது. It is not manifested merely to a single generation. It will continue through all generations. எல்லா தலைமுறைக்கும் தாண்டி செல்லுகிற ஒரு அன்பு. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த வேளையிலும் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், மிக சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் அன்பிற்கு மிக சுருக்கமான ஒரு வரைவிலக்கணம் இயேசு என்று. இன்னொரு வார்த்தையில சொல்றேன், அன்பிற்கான ஒரே வார்த்தை வரைவிலக்கணம் இயேசு. The single word definition for love is Jesus. ஒரே வார்த்தை வரைவிலக்கணம் அன்பிற்கு. அவர் இந்த உலகத்திற்கு மனிதன் சமாதானம் உள்ள இருதயத்தோடு வாழவும், இந்த உலகத்திலே சமாதானத்தோடு வாழ்வதற்கான 2 அன்பு கட்டளைகளை விட்டு சென்றார். 2 அன்பு கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு கட்டளைகள் என்ன தெரியுமா? ஒன்றாவது, உன்னுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உன் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. திரும்பமாக சொல்றேன், ஒன்றாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா சட்டங்களும் இந்த 2 கட்டளைகளிலே அடங்கி விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரே வார்த்தையிலே அடக்கி விடுகிறார் இயேசு கிறிஸ்து. அன்பு என்ற அந்த வார்த்தையிலே இந்த 2 அன்பு கட்டளைகளை பின்பற்றும் பொழுது உள்ளத்தில் சமாதானம், இல்லத்தில் சமாதானம், உலகத்தில் சமாதானம். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு கற்பிக்கிற காரியமாக இருக்கிறது. அன்பு செய்யுங்கள். லவ் ஒன் அனதர், லவ் ஒன் அனதர், லவ் காட், லவ் ஒன் அனதர். 1 யோவான் 4:12 சொல்லுகிறது, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மேல் அன்பு கூர்ந்தது நிமித்தம் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம் மீது வைத்த அன்பு கூர்ந்தது நிமித்தம் நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அன்பு செய்யுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், பிறரிடத்திலும் அன்பு கூறுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக, நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. இந்த வேளையிலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும்
எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர் நீர். எங்களுக்காக பரலோகத்திலிருந்து உலகத்திற்கு மனிதனாக வந்தீர். எங்களுக்காக உம்முடைய ஜீவனை தந்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரே வார்த்தை வரைவிலக்கணம் அன்பிற்கு இயேசு என்பதுதான் என்பதை புரிந்து கொண்டோம். நாங்கள் இன்னும் அதிகமாய் உம்முடைய நேசத்தை ருசிக்க, அனுபவிக்க, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், காணொளி பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் உடைய அன்பை ருசி பார்ப்பார்களாக, அனுபவிப்பார்களாக, மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய சூழல் உருவாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தெய்வீக சமாதானம், சந்தோஷம் உண்டாகட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.